வாஸ்து விதிமுறை வகுப்பு 2026 வருகிற மார்ச் 25 முதல் 31 வரை 7 நாட்கள் ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். 27 நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு இந்த தெய்வத்தை அவங்க வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் வெற்றிகரமா இருக்கும். அப்படின்னா சொல்லக்கூடிய தெய்வங்கள் அத்துணையுமே மன சஞ்சலம், மனம் உறுதி இல்லாத போது இந்த தெய்வங்களுடைய திருநாமங்களையும் இந்த தெய்வத்தினுடைய மந்திரங்களையும் உச்சரிக்கும் பொழுது சுக்கிர பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை அல்லது கஞ்சனூரில் சுக்கிர வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டாலே போதுமானது. சாஸ்தா வழிபாடு ரொம்ப நல்லது. ஐயப்பன் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை. கஜலட்சுமி ரூபமாக அம்பாள் எங்க இருக்காங்களோ அவங்கள வழிபட்டாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். கேது உச்சம் அடைகிறதுனால எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த கேதுவை நீச்சப்படுத்துறதுக்குன்னு இருக்கிற ஒரே வழி, அதன் அடிப்படையில நம்ம 27 நட்சத்திரத்திற்குமே பார்க்கலாம். மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த உலகத்துல பிறந்திருக்கிற நம்ம எல்லாருமே 27 நட்சத்திரம் 12 ராசிக்குள்ள தான் கண்டிப்பாக பிறந்திருப்போம். அப்படி இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் வாழ்நாள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுருஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். 27 நட்சத்திரக்காரர்கள் நிறைய தெய்வங்களை பற்றி கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு இந்த தெய்வத்தை அவங்க வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் வெற்றிகரமாக இருக்கும். அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து துவங்கிக்கலாம். பொதுவாக இப்போ நான் சொல்லக்கூடிய தெய்வங்கள் அத்துணையுமே மன சஞ்சலம், மனம் உறுதி இல்லாத போது இந்த தெய்வங்களுடைய திருநாமங்களையும் இந்த தெய்வத்தினுடைய மந்திரங்களையும் உச்சரிக்கும் பொழுது தெய்வம் மனுஷரூபேன்னு சொல்லுவாங்க. அதற்குரிய தேவைகளை மனிதருடைய வடிவில் தீர்க்கக்கூடிய அமைப்பை இப்போ நான் சொல்லக்கூடிய தெய்வ வடிவங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதன் அடிப்படையில் நம்ம 27 நட்சத்திரத்திற்குமே பார்க்கலாம். பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தெய்வம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவியினுடைய திருவடிகளை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப்பில் ரொம்ப நல்ல மாற்றம் இருக்கும். பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அதிதேவதையாக துர்க்கை. அதில் குறிப்பாக பட்டீஸ்வரம் துர்க்கை என்பது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பவர் பழனி முருகன். பழனி முருகப்பெருமானை வழிபட கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பெரிய மாற்றத்தை அனுபவிப்பார்கள். அதே போல ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சுயம்புவாக எழுந்தருளல் செய்யக்கூடிய சிவபெருமானுடைய ஏதாவது ஒரு நாமத்தை உச்சரித்தாலே போதுமானது. சிவபெருமான் இவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய தெய்வம். திருவாதிரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நடராஜருடைய வடிவம் இவங்களுக்கு பரிபூரணமான நல்ல பலன்களை தரும். நடராஜருடைய நாமங்கள், நடராஜர் 10 இது போன்று படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக புனர்பூசம்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ராமபிரானுடைய மந்திரம், ஸ்ரீராம ஜெயம் எழுதுதல், இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வடிவமாக இருப்பவர்கள் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா சித்த புருஷர்கள் இவங்க பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யலாம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புற்று தெய்வங்கள் ஆதிசேஷன் இவங்களை வழிபடுறது ரொம்ப நல்லது. கருமாரியம்மன் ஒரு சிறந்த தெய்வமாக ஆயில்ய நட்சத்திரத்திற்கு இருக்கிறார். நாகம் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனையுமே. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் தான் அதிதேவதை. சுக்கிர பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை அல்லது கஞ்சனூர்ல சுக்கிர வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டாலே போதுமானது மக நட்சத்திரத்திற்கு. பூர நட்சத்திரம் பொதுவாக பார்வதி தேவி இல்லைன்னா ஆண்டாள் நாச்சியார் இவங்களை வழிபடுறது ரொம்ப பாசிட்டிவான பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக உத்திர நட்சத்திரக்காரர்கள் சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப நல்லது. சூரிய பகவானை வழிபடுதல் அட்டகாசமான பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்தா வழிபாடு ரொம்ப நல்லது. ஐயப்பன் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விஸ்வகர்மா வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இவர்களும் என்ன பண்ணிக்கலாம்னா ஐயப்பன் வழிபாடை எடுத்துக்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்டை
கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர். நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு. விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர், அதாவது வள்ளி தேவசேனாவோட இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வடிவத்தை வழிபடுவது ரொம்ப நல்லதுமா. அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப பாசிட்டிவான பலனை கொடுக்கும். கஜலட்சுமி ரூபமாக அம்பாள் எங்கே இருக்காங்களோ அவங்கள வழிபட்டாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். நிறைய ஆலயங்களில் வடமேற்கு மூலையில் கஜலட்சுமி வடிவம் சுதை சிற்பமாக இருக்கும். அவர்களை வழிபட இன்னும் மேல்மட்ட பலன்கள் உறுதியாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரக்காரன் வந்து இந்திரனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்திர லிங்கம் திருவண்ணாமலையில் இருக்கிறது. ஸோ அவங்கள வழிபடுறதும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பொதுவாக கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது கேது உச்சம் அடைகிறதுனால எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேதுவை நீச்சப்படுத்துறதுக்குன்னு இருக்கிற ஒரே வழி கிழக்கு திசையில் உதிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறது மட்டும்தான். எந்த கோவிலில் எல்லாத்துலேயுமே வந்து சுவாமி மேற்கு நோக்கி இருக்காரோ, எல்லா கோயிலுமே சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா கிழக்கு நோக்கி இருப்பார். எந்த கோவில்ல மேற்கு நோக்கி இறைவன் காட்சி அளிக்கிறாரோ அந்த கோவிலுக்கெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க போனாலே போதும், பாதி நல்ல பலன்கள் பாசிட்டிவா அமைஞ்சிரும். கேட்டை நட்சத்திரம் அப்படி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியா மூலம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லது கொடுக்கும். பூராடம் ராஜராஜேஸ்வரியை எந்த அளவுக்கு வழிபடுறாங்களோ பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குமா. அதுக்கு அடுத்தபடியாக உத்திராட நட்சத்திரத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணபதி தான். அதில் குறிப்பாக எந்த கணபதி ரொம்ப ரொம்ப நல்ல கணபதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளையார்பட்டி கணபதி ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்குறார். திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து நாராயணன், அதாவது திருவோணத்தில் வந்து அபிஷேகம் பண்ணி பெருமாளுக்கு அபிஷேகம் திருவோணம் கொடுத்தாலும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு தான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து மேக்சிமம் வழிபட வேண்டிய ஒரு கடவுள் யார் அப்படின்னா என் அனுபவத்தில் நான் காளி தான் சொல்லுவேன். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் காளியை ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து அவிட்டம்னாலே இவங்க கிட்ட கொஞ்சம் சாத்வீகத்தை நம்ம பார்க்க முடியாது. அதனால காளியை வழிபட இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு நிலையில இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் திருப்பைஞ்சேரியில் இருக்கக்கூடிய யமதர்மர்னா உடனே பயப்படக்கூடாது. அவர் பெயர் தர்மராஜா, அவர் நீதி நெறி தவறாமல் நடக்கிறார். அதனால அவரும் வணங்கத்தக்கவரே. அதனால சதயம் இல்லாமல் யமதர்மராஜரை வணங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பூரட்டாதி குபேர நிதியை வந்து பிடித்து வழிபட்டாலே வாழ்க்கையில் எல்லா சுபிக்ஷமும் பூரட்டாதிக்கு நிறைவாக கிடைக்கும். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காமதேனு வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காமதேனுவினுடைய குறியீடு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நின்றகோல மகாலட்சுமி ரொம்ப சிறப்பு. இப்போ நான் சொல்லியிருக்கிற தேவதைகள் எல்லாம் மனசஞ்சலம் ஏற்படும் பொழுது, சந்திராஷ்டம காலகட்டம் வரும் பொழுது, பயணத்திற்கு புறப்படும் பொழுது இவர்களை வேண்டி எது செய்தாலும் அது ஒரு முழுமையான தெளிவான நிறைவை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தினாலே போதும். இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் குறிப்பிட்ட அவங்க பிறந்த இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் போகணுமா, இல்லாட்டி அவங்களுக்கு எப்போ முடியுதோ போய்க்கலாம்? பொதுவாக இது வந்து மனோபலத்தை அதிகப்படுத்துறது. இப்போ நமக்கு உடம்புல வந்து ஒரு வித சக்தி குறையுதுன்னா அந்த சக்தியை நமக்கு வந்து எப்போ குறையுது அப்போ தானே ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். எப்போல்லாம் சோர்வாக இருக்குமோ அப்போல்லாம் இந்த படத்தை பார்த்து இதனுடைய மந்திரத்தை பார்த்து வழிபட்டாலே போதும். இந்த இடத்துக்கு தான் போகணும் இல்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்தே ப்ரேயர் பண்ணாலே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த தெய்வத்துக்கு போக முடியாட்டே அதனுடைய படங்களை நம்ம வீட்டில் வச்சோ இல்லாட்டி ஃபோனில் வச்சோ ஏதோ ஒன்று ஃபோனில் வச்சு வழிபடலாம். நம்ம அதாவது இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கைகூப்பி வணங்கினாலே பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா குருஜி 27 நட்சத்திரக்காரர்கள் நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி மனசஞ்சலம் ஏற்படும் பொழுது இந்த தெய்வத்தை வந்து வணங்குறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பார்த்துட்டு இருக்க நேர்கள் இதே போல் உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவிடலாம். அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிந்த தகவல் நிறைய பேர்கிட்ட போய் சேரட்டும். அருமையான ஒரு முத்தான பதிவு குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.